ஹலோ, இன்னைக்கு என்ன விஷயம்னு சொன்னா ரிலேஷன்ஷிப் குட்டி ஸ்டோரியோட டே 2. நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. என்ன வண்டிய? எல்லாருமே எமோஷனல் ஆகிடுவீங்க இந்த விஷயத்தை நான் கதைச்சா. அப்படி என்ன விஷயம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லவ். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழை அடிக்கும். ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னாலே மறக்க முடியாத ஒரு ஃபீலிங் தான். உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் லவ் கட்டாயம் இருந்திருக்கும். இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் யோசிச்சு பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல் லவ்வா தான் இருந்திருக்கும். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேர்ட்ஸே இல்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பண்ற லவ் சோஷியல் மீடியா, போன் அந்த மாதிரி தான் லவ் பண்றாங்க. எங்களோட ஜெனரேஷன்ல நாங்க லவ் பண்ணிக்க ஸ்கூல் லவ் தான். அதான் ஃபர்ஸ்ட் லவ். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் லவ்வோட நாம நம்மட பேரை ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திருப்போம். யாரெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மிஸ் பண்றீங்க? யாரெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வுக்காகத்தான் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்க இல்லாம இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் லவ்வோட முடியறது வாழ்க்கை இல்ல, நமக்கான ஒரு வாழ்க்கை கட்டாயம் இருக்கும். நாம அதை தேடி போக தேவையில்லை. நமக்கானது ஒன்று இருந்தா அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இந்த அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆனா நானே அதை செய்ய மாட்டேன். ஃபர்ஸ்ட் லவ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு மெமரிஸ். எத்தனை பேருக்கு அது அப்படி இருக்குமென்று எனக்கு தெரியல. சேராமலே போனாலும் அதுல அவ்வளோ காதல் இருக்கும். பாய்ஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃபர்ஸ்ட் லவ்வோட இன்ஸ்டாகிராம் ஐடியை தேடி பார்த்துட்டு பிறகு உங்களோட வைஃப்கிட்ட அடி வாங்குறீல, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கேர்ள்ஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ட போய் உங்க ஃபர்ஸ்ட் லவ் வேறன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குமென்று நான் நம்புறேன். இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் குட்டி ஸ்டோரி நீங்க கேட்கணும்னு சொன்னா இந்த ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பாய்.